தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதமாக இருக்க போது நிறைய விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிறைய தனுசு ராசி அன்பர்களின் ஜாதக தசாபுத்தி அமைப்பு படி பாத்தீங்கன்னா சில பொருள் நஷ்டங்கள்லாம் கடந்த 2 மாதத்துல வந்திருக்கும். தேவையில்லாத விபரீதமான சில சம்பவங்கள், தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக மட்டும்தான் வந்திருக்குமே ஒழிய கோச்சார நிலவரப்படி கிடையவே கிடையாது. அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்றது அடுத்த கட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறிகள் வரும். என்னுடைய முதல் வாழ்க்கையே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, என்னுடைய 2வது வாழ்க்கை இன்னும் தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குமே ஒழிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது அப்படின்னு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்க கூடாது. ஜாதக ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான நிவர்த்திகளை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. நிவர்த்திகள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதமும் ஒரு பொன்னான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அக்டோபர் மாத பலன். கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியாக அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதமாக இருக்க போது நிறைய விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிறைய விஷயத்துல கடந்த 2 மாதத்துல இருந்தே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்குது. நிறைய தனுசு ராசி என்பர்களின் ஜாதக தசாபுத்தி அமைப்பு படி பாத்தீங்கன்னா சில பொருள் நஷ்டங்கள்லாம் கடந்த 2 மாதத்துல வந்திருக்கும். தேவையில்லாத விபரீதமான சில சம்பவங்கள், தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக மட்டும்தான் வந்திருக்குமே ஒழிய கோச்சார நிலவரப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக ஒவ்வொரு கிரகங்களுமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களையும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இந்த மாதத்துல கூட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விற்பனை வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு அதிக அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கு, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில சில உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போச்சு, இந்த காலகட்டத்துல கடந்த 6 மாதத்துல எனக்கு உறவு முறைகள் பிரிவுகள் நிறைய இருக்கு, தொழில் ரீதியான நஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தினால மட்டுமே தான் இருக்குமே ஒழிய இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு பாதிப்புகள்னால கிடையவே கிடையாது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை தான் கொடுத்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சிருக்கு, நிறைய ஒரு விவாகரத்துகள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு மன ரீதியான சில குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு அவமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரத்துல இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு விவாகரத்தோட அந்த பாதிப்புகளை நிப்பாட்டிடுச்சு அப்படின்னு நீங்க ஒரு மன ஆறுதல் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும், நமக்கு இந்த வாழ்க்கை இதோட சில பிரச்சனைகளை முடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மன ஆறுதல் பெற மாதிரியான ஒரு நேரமா இருக்குமே ஒழிய நீங்க கவலைப்படக்கூடிய ஒரு நேரமாக கிடையவே கிடையாது. அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்றது அடுத்த கட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறிகள் வரும். என்னுடைய முதல் வாழ்க்கையே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, என்னுடைய 2வது வாழ்க்கை இன்னும் தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குமே ஒழிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது அப்படின்னு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, தனுசு ராசி என்பர்களுக்கு ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான அசம்பாவிதமான சில விஷயங்கள் நடக்குமே ஒழிய கோச்சார கிரகங்களின் தாக்கத்தினால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்காது. அதனால ஜாதக ரீதியான உங்களுக்கு கலத்தர தோஷமோ இல்ல குடும்ப தோஷமோ இல்ல தேவையில்லாத உறவுகள்னால சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துலதான் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அந்த கலத்தர தோஷம் குடும்ப தோஷம் இருக்கக்கூடிய அந்த மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய இந்த ஜாதகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு மேன்மை
வலிமைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு 2வது வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அந்த மாங்கல்ய தோஷமோ, கலத்திர தோஷமோ, சர்ப்ப தோஷமோ, செவ்வாய் தோஷமோ, இந்த மாதிரியான தோஷங்கள் ஏற்படக்கூடிய 2வது திருமண வாழ்க்கை தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஜாதக ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான நிவர்த்திகளை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. நிவர்த்திகள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதமும் ஒரு பொன்னான ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் இன்னும் வக்ர நிலையில தான் இருக்கிறாரு. அதனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இன்னும் இந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் விடுதலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால தொழில்ல இருக்கக்கூடிய லாப அளவுகள் மேலும் மேலும் உயர்வதற்குண்டான ஒரு அமைப்புகளாக தான் இருக்குமே ஒழிய குறைவதற்கு எந்த விதத்திலையும் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு எந்த விதமான ஒரு சாதகமான அமைப்புகளும் இருக்காது. அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்டா நீங்க தொழில்ல நிறைய ஒரு முதலீடுகள் செய்வதற்குண்டான ஒரு நேரம். மாதம் மாதம் பாத்தீங்கன்னா ஒரு தொகை நீங்க ஒரு முதலீடாக பண்ணுவதற்குண்டான ஒரு டைமாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அவங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு வாலண்டரியா போய் உங்களுக்கு உண்டான ஒரு முதலீடை நீங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அதுல இருந்து நீங்க ஒரு ரிட்டர்ன், அதாவது ஒரு இன்கமா நீங்க அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கும். கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு ஒரு 10% இந்த மாதத்துல இருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 5,000மோ 10,000மோ கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது இந்த மாதத்துல இருந்தே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமான வளர்ச்சின்றது அதிகரிக்குமே வழிய கடந்த காலம் மாதிரி கண்டிப்பாக குறையவே குறையாது. அதுல நீங்க கான்பிடண்டா இருந்து சில வளர்ச்சிகளை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதக ரீதியான சில விஷயங்களை நீங்க ஆய்வு செய்துக்கோங்க. ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்க இங்க இருந்தாலே நல்ல விஷயங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. இன்னும் நீங்க வெளிநாட்டுல போய் அங்க போய் நீங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய குடும்ப உறவுகளை பிரிஞ்சு நீங்க அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே அதற்குண்டான ஒரு இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க ஏன் அதை ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து அதுல நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு மன திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது. இந்த மாதத்துல இன்னும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு பயணம் செய்து வர்றாரு. அதனால தொழில்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியான ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு, வருமான உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. நல்ல நீங்க போய் மாசம் பிறந்த உடனே நீங்க போய் ஜாயின் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். 5ஆம் தேதி ஒரு 10ஆம் தேதி நீங்க போய் புதிய வேலையில போய் ஜாயின் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த வேலையில நல்ல மேலும் மேலும் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். மனக்குழப்பங்கள்லாம் இருந்தது அப்படின்னா தனுசு ராசி என்பர்கள் அதெல்லாம் தயவு செய்து மூட்டை கட்டி வச்சிடுங்க. ஏன்னா மனக்குழப்பங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்தாதான் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு உண்டான வளர்ச்சியை நீங்க அடைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு, எனக்கு எதுவுமே நடக்காத மாதிரியாக ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுடைய ஜாதக அமைப்புல மறைவு ஸ்தானத்துல இருந்து தசாபுத்திகள் நடத்தும் போது தேவையில்லாத அவமானங்கள், உறவு பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான நஷ்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அதை நீங்க செய்துக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். அடுத்து இந்த தனுசு ராசி அன்பர்களின் குழந்தைகளினுடைய வளர்ச்சிகள் நல்ல ஒரு
புதிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகள் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு டாக்டர் படிப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்போ போறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சியில வாழ்க்கையில ஒரு திருமண உறவுகளை நீங்க ஒரு ஒரு அமைப்புகளோடு நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிச்சு ஒரு நல்ல வரனா பார்த்து நீங்க அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் சாதகமான ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, நான் மேல சொன்ன சில விஷயங்கள், உங்களுக்கு தொழில் ரீதியான சில டவுட் இருக்கு, எனக்கு எதுவுமே நடக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க கன்சல்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஜோதிட ரீதியாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அந்த ரீதியான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, போறோம் உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.